அன்பான உங்களுக்கு கும்பகோணம் புண்ணியமூர்த்தியின் பணிவான வணக்கம். ஏன் அந்த வேலைய ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா அப்படியே போட்டு வச்சிருக்கிற? ஜோசியக்காரன்ட்ட கேட்டேன்யா. 6 மாசத்துக்கு கரகம் சரியில்லன்னு சொன்னான். அதனால அது அப்புறமா பார்த்துக்கலாமேன்னு இருக்கேன். ஓஹோ! அப்படியா? சரி. இந்த சில்லற வேலையோட பார்க்கக்கூடாதா? செவனேன்னு வூட்லயே இப்படி உட்காந்துருக்கிறியே? இல்ல, நேரத்த பார்த்தேன். ராவு காலமா இருக்கு. அது ஒரு 1 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் யமகண்டம் ஒரு 1 1/2 மணி நேரம். அதெல்லாம் முடிஞ்சா தான் அதெல்லாம் செய்யலான்னு இருக்கேன். இப்படி சொல்லிட்டே இருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்டா வெளியில போல, அந்த வேலை வெட்டிய பார்க்கல, வெயில் அடிக்குது, அப்புறம் மழை பெய்யுது, பனி பெய்யுது, இப்படி ஏதாச்சும் ஒரு காரணத்த சொல்லிக்கிட்டு, அந்த வேலைய செய்யாம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் சொல்லணுமோ அவ்வளவும் இந்த சோம்பேறித்தனத்தால வர்றது இதெல்லாம். என்ன நம்பிக்கைங்கிறது வேற. சும்மா சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் கூட இந்த மாரி காரணங்கள சொல்லிக்கிட்டு, பொழுத போக்கிட்டு குந்தியிருப்பான். இப்படிப்பட்ட ஆளுங்கள பார்த்து வள்ளுவருக்கு கொஞ்சம் கோபம் வருது. அவர் சொல்றாரு, பாருங்க அவருடைய 1028வது குறள்ல ஐயா சொல்றாங்க, "குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருதக் கெடும்" அப்படின்னு எழுதியிருக்காங்க. பாருங்க, எவன் ஒருவன் தன் வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று நினைக்கிறானோ, எவன் ஒருவன் முன்னேற வேண்டும், அதாவது மற்றவர்கள் பார்த்து நம்மை பாராட்டுகின்ற அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறானோ, அவன் இந்த நேரம், காலம், அது இது, இந்த சால்சாப்பு இதெல்லாம் சொல்ல மாட்டான். குடி செய்வார்க்கு இல்லை பருவம். மடி செய்து, சோம்பேறித்தனப்பட்டு, மானம் கருத கெடும். பாருங்க வரட்டு கௌரவம் பார்ப்பான். ஒருத்தர்ட்ட போய் ஒண்ணு பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு, நான் என்ன அந்த ஆள்ட்ட போய் கேட்கறது அப்படின்னு வரட்டு கௌரவம். இதெல்லாம் பார்த்தான்னா வாழ்க்கையில உயர முடியாது. இதெல்லாம் பார்க்காதவன், உழைக்கிறவன் உயர்வான்னு ஐயா அழகா சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அற்புதமான கருத்து பார்த்தீங்களா? வாழ்க வள்ளுவம்! வணக்கம்.